கதை ஒன்று இருக்குது. அந்த நாய்க்கு நாய் இருக்குதா, நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா. சாப்பிட்ட பிறகு அதை மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா. அதனால அந்த மாதிரி நாய்களுக்கு அதாவது நோய் ஒன்று இருக்கு. அந்த நோய்க்கு மருந்து இல்லையா. அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது. அதுகளுக்கு மருந்து தேடிக்கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும். පොයින්ට ෝට තින විනාඩියක් හරි මට කියන්න දැන් 2021 අපේ DCC මීටිං එකක් තිබ්බා 31 වෙනිදා 2021 මගේ ෆෝන් එක ට්‍රැක් කරලා 2021 23 වෙනිදා අපේ සභානායකතුමා ලියුමක් දීලා තියෙනවා පොලිසියට මාව අරස් කරන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. එදා දවසේ ඉඳන් අපේ සභානායකතුමා කරන්නේ ඕගොල්ලෝගේ මේ ප්ලෑන් එක තමයි මේවා කරන්නේ. ඒක සම්පූර්ණ වැරදි. මාව අරස් කරන්න පොඩි ගරු ඇමතුමා කතාව කරගෙන යන්න. கௌரவ உறுப்பினர்களே, இன்று காலையிலிருந்தே இடம்பெற்ற இந்த விவாதம் நல்ல முறையில் இடம்பெற்று சொல்கின்றது. அப்போ நல்ல முறையில் இடம்பெற்று செல்லுகின்ற போது இப்பொழுது எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இதில் அந்த சிவன் பூசையில் கரடி பூந்த மாதிரி ஒரு சில கரடிகள் பூந்து விளையாடுவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலே வசந்தம் பாமசி என்ற பாமசியிலே 1500 பிரிகாவலின் ட்ரக் 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் கடத்தப்பட்டு வவுனியாவில் சிறு குழந்தைகளுக்கு விற்கப்பட்ட போது அந்த வழக்குகள் இழுத்தடிக்கு மூடிப்பட்டது. கேதீஸ்வரன் எனப்படுகின்ற வைத்தியரால் அந்த வழக்குகள் மூடப்பட்டது. ஆனால் அது சம்பந்தமாக உள்ள அமைச்சர் இல்லை, உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகவில்லை. இன்னொரு முக்கியமான விடயம், யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும், ஒரு நாட்டின் நீதிமன்றம் சுயமாக இயங்காவிடில் அந்த நாட்டிலே நீதி நியாயம் ஒருபோதுமே நிலைநாட்டப்படாது. ஆனால் என்ன நடக்கின்றால், எங்களுடைய கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கிற வடக்கின் கடவுள் என்று வர்ணித்துக் கொண்டிருக்கின்ற நீதிபதிகளுக்கே நீதிபதியான இளஞ்செழியன் ஐயா அவர்களை அவருடைய மேலுயர்ச்சியை தடுக்காமல் உங்களுடைய NPP அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழன் என்ற காரணத்துக்காக அவருடைய பதவியோரை வழங்காமல் அவரை வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறது. அப்படியான கேவலமான வேலை செய்கின்ற அரசாங்கத்தில் பங்கு வைக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் வடக்கு கிழக்கில் எவ்வாறு போதைகளை குறைக்கலாம் என்று ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம் என்றது கேவலமான செயல். அது தவிர வடக்கு கிழக்கின்ற நீதிமன்ற கட்டமைப்பை எடுத்து பாருங்கள். வடக்கிலே மன்னார் நீதிமன்றத்திலே வெளியிலே வைத்து சுட்டிருக்கிறார்கள் ஒருவரை. அவற்றையெல்லாம் செய்வது யார்? அவற்றையெல்லாம் அதில் பிடிபட்டு அந்த குற்றவாளி ஒரு உறுப்பினர், அதாவது CID உறுப்பினர். ஆகவே உங்களுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கிற படை, அதே படை தான் இந்தியாவில் இருந்து கேரளா கஞ்சா எனப்படுகின்ற அந்த கேரளா கஞ்சா நேவிக்கெல்லாம் கொண்டு வரப்பட்டு ஜாழ்ப்பாணம் கொண்டு வரப்படுகிறது. அதை தவிர ஜாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு GA ஒரு ஆள் இருக்கிறார், GA பிரதீபன் என்று ஊழல் ஒழிப்பு வன்னியானி என்று தெளிவாக அவருடைய மகனை பற்றியெல்லாம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது டீல் அடிக்கிறார் என்கிற அமைச்சர் சந்திரசேகர் GAயோட. அது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக கதை போல் நேரம் கிடைக்கும் போது. அது தவிர வல்வெட்டு துறையிலே பெரிய வாழ்வெட்டு குழு ஒன்றை, அந்த வாழ்வெட்டு குழு ஒரு வீடுகள் எல்லாம் போய் போட்டு எல்லாத்தையுமே பெட்ரோல் போட்டு எரிப்பேன் சொன்ன வாழ்வெட்டு குழுவை அந்த வல்வெட்டு துறையிலே எங்களுடைய அமைச்சர் தன்னுடைய பிராந்திய இணைப்பாளராக NPPக்கு கொடுத்திருக்கிறார். இது என்ன மாதிரி இருக்கின்றால், நாங்களே எல்லாவற்றையும் எரிப்போம், ஆனால் தெரியாதது என்பது போல நாங்களே ஒரு பிரேரணையை கொண்டு வருவோம். நீங்கள் ஒரு ஆசிரியர், எங்களுக்கு மிகவும் கேவலமான நிலைமை என்றால், இப்போது வடக்கு கிழக்கிலே இந்த மருந்து மாத்திரைகள் உங்களுக்கு கூடத்தான் கொண்டு வரப்படுகின்றன. உங்களுக்கு அதுக்குரிய பணம் வழங்கப்படுகின்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். நான் அதை வெளியிலே வந்து சொல்ல தயார், திருப்பியும் நான் சிறைக்கு செல்றதுக்கு தயார். நன்றி, வணக்கம். கரு ராமலிங்கம் மந்திரி. கௌரவ பிரதிகுழுக்கள் விசால் அவர்களே, ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த நாய்க்கு நாய் இருக்குதா, நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா. சாப்பிட்ட பிறகு அதை மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா. அதனால அந்த மாதிரி நாய்களுக்கு அதாவது நோய் ஒன்று இருக்கு. அந்த நோய்க்கு மருந்து இல்லையா. அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது. அதுகளுக்கு மருந்து தேடிக்கொள்றதுக்கான ஏற்பாடு செய்யணும். வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்றே ஷார்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.